ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு mugunthacreation. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான பசுமாட்டு பால் இல்லாத வீட்டிலேயே ஆரோக்கியமான முறையில் டக்குன்னு நம்ம பால் செய்ய போகிறோம். அந்த செய்முறையை தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். பசுமாட்டு பாலை காய்ச்சா மட்டும் தான் நம்மளால் குடிக்க முடியும். ஆனால் இந்த பாலை அப்படியே நீங்கள் ராவாக எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஹெல்த்தியான பால், எந்த விதமான கொச்சையான ஸ்மெல்லும் இருக்காது. இப்போ வாங்க நம்ம தயார் முறையை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்பப்போ புது வீடியோஸ் போடுறோன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த பால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணுன்னா, முளை கட்டின கம்பு எடுத்துருக்கேன். அதாவது ஓவர் நைட் கம்பை ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓவர் ஃபுல்லாக நம்ம பகல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் இதை அப்படியே நம்ம கெட்டி வச்சிட்டோன்னா மறுநாள் ஈஸியாக முளைச்சிரும். பகல் டைமில் நம்ம ஒரு கிளாத்தில் கட்டி வச்சிடணுங்க. அது ட்ரை ஆகும்போதெல்லாம் நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும். நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி கம்பு முளை கட்டுறதுன்னு. அப்போ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. பால் எடுக்கிறதுக்கு ஏன் முளை கட்டணும்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் ஒன்றும் இல்லைங்க, முளை கட்டினா தான் அதோடைய பாலில் நமக்கு சத்து அதிகமாக இருக்கும். எந்த ஒரு தானியமாக இருந்தாலும் நமக்கு முளை கட்டி சாப்பிடும்போது தான் அதோடைய சத்து பன்மடங்காகவும் அது டபுள் மடங்காகவும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நான் முளை கட்டி பால் எடுத்துக்கிறேன். நீங்கள் சும்மா ஊற வச்சுட்டு பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சத்து நமக்கு ஒரு 50% தான் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி முளை பற்றி நீங்கள் பால் எடுத்தோம்னா அதில் நமக்கு டபுளாக கிடைக்கும். அப்படி என்ன தான் இதில் சத்து இருக்குன்னு கேட்பீங்க. ரொம்ப சத்து இருக்குது. சுகர் பேஷண்ட் இதை சாப்பிட்டே வந்தோன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகுறதுன்னு பார்ப்பீங்க, சுகர் இல்லாமல் போகிறதும் நீங்கள் பார்ப்பீங்க. கம்பில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஸ்கின் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சருமம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நமக்கு ஏஜ்டாக காட்டாது. ரொம்பவே இளமை புத்துணர்ச்சியோடு நம்ம இருக்கலாம். கம்பில் ஃபைபர் சத்து அதிகமாக இருக்குது. நார் சத்து இருக்கிறதுனால நமக்கு மலச்சிக்கலும் இருக்க போகிறதில்ல. நம்மளுடைய செரிமான பகுதியும் ரொம்பவே சீராகும். கம்பு எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய ஹேர் நல்ல க்ரோத் ஆகும். இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால மற்றவங்கள்ட்ட நமக்கு எந்த விதமான நோயும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக சொல்ல போனால் இதை நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துகிட்டு வந்தோம்னா பக்கவாதம் வராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் பிரச்சனையும் சரி செய்து அவங்களுடைய கர்ப்பப்பையை ரொம்பவே ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய தன்மை இந்த கம்பில் இருக்குது. இப்போ முளை கட்டின கம்பில் எப்படி பால் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம முளை கட்டின கம்பை அதில் சேர்த்துடலாம். அது கூட தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு இது கூடவே ஒரு கைப்படிக்குள்ளவே நான் தேங்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கம்பும் தேங்காயும் சேரும்போது சுவை இன்னும் நமக்கு ஹேண்ட்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சூப்பராக நல்லா மையை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிடலாம். நான் பெரிய சலடை எடுத்துருக்கேன், ஏன்னா சீக்கிரமாக அதில் ஃபில்டர் ஆகிடும். அதனால தான். நீங்கள் சின்ன சலடையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் விரித்து வச்சுட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ண ஈஸியாக ஃபில்டர் ஆகிரும். அவ்வளோதாங்க, பால் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கிளாஸில் இந்த பாலை நான் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு கரெக்டாக 3 டம்ளர் பால் வந்திருக்கு. இதில் இனிப்பு சுவைக்காக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி, அப்படி இல்லைன்னா மண்டவெள்ளத்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இங்கே மண்டவெள்ளத்தூள் தான் எடுத்திருக்கேன். ரொம்பவே சுவையாக இருக்கும். இதில் நீங்கள் ஹனி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு சுவைக்கு ஹனி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹனி எடுத்துக்கலாம். வெல்லம் சேர்த்துக்கிட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பாலை நம்ம அப்படியே ராவாக பச்சையாக குடித்தா தான் நமக்கு பல மடங்கு சத்து கிடைக்கும். சில பேருக்கு பச்சையாக குடிக்கிறது பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த பாலை காய்ச்சி குடிக்கலாம். இப்போ எனக்கு 3 கிளாஸ் பால் வந்திருக்கு. அதில் நான் 2 கிளாஸ் பாலை காய்ச்சிக்க போகிறேன். எந்த பாத்திரத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணமோ அதே பாத்திரத்தில் நான் அந்த 2 டம்ளர் பாலையும் எடுத்து காய்ச்சிக்கிட்டேன். காய்க்கிறதுனா ரொம்ப நேரம் காய்ச்சிக்க கூடாதுங்க. ஜஸ்ட்டு நமக்கு ஒரு கொதி வந்தோடனே 1 நிமிஷம் வச்சு எடுத்துடணும். அதில் நமக்கு பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்போ நான் காய்ச்சதுனால எனக்கு கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. வெல்லம் சேர்த்துக்கிட்ட பார்த்தீங்களா, அதனால் எனக்கு இந்த கலரில் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய முளைக்கட்டின கம்பு பால் சூப்பராக தயாராகிடுச்சு. நான் இந்த பாலை 2 விதமாக உங்களுக்கு காய்ச்சியும் காமிச்சிருக்கேன், காய்க்காமலையும் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான முளைக்கட்டின கம்பு பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய உடம்புல நல்ல மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் மற்ற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை அண்ட் டேக் கேர்.